கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஏசப்பா உங்களுக்கு நன்மைகளை செய்கிற நாள். இந்த நாள் உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாள். இந்த நாள் நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் ஏசப்பா எனக்கு இந்த நன்மையை செய்தார் என்று திருச்சபையிலும் மற்றும் பல ஜனங்களிடத்திலும் சாட்சி சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற நாள். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 5:5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் அக்கிரமக்காரர்களாகிய தீமை செய்கிறவர்களை வெறுக்கிறவராயிருக்கிறார். தீமை செய்கிறவங்களெல்லாம் அவர் வெறுக்கிறாராம். இன்றைக்கு சில வேளையில் நீங்கள் ஒரு கலங்கின உள்ளத்தோடு இருக்கலாம். எங்களுக்கு அக்கிரமம் செய்கிற தீமை செய்கிற மக்கள் இருக்கிறார்களே, என்ன செய்வது? எப்படி நான் இந்த இடத்துல வாழ முடியும்? எங்கே போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை. எங்களை காட்டிலும் பலசாலியாக இருக்கிறாங்க, வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, ஆள் பலம் படைத்தவங்களாக இருக்காங்க. நாங்கள் எப்படி போராடி ஜெயிக்க முடியும்? அப்படிங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த அக்கிரமக்காரர்களை கர்த்தர் வெறுக்கிறாரா? தேவன் வெறுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை வெறுத்தா, ஒரு குடும்பத்தை வெறுத்தா அது எப்படி இருக்கும்? உங்களை நேசிக்கிறாரு. பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற உங்களை நேசிக்கிறாரு. உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிற மக்களை அந்த அக்கிரமக்காரில் வெறுக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் வெறுத்தான்னா சும்மா இருப்பாரா? எதிராக கிரியை செய்வார். அதனால் இன்றைக்கே விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக அக்கிரமக்காரோடு பேசி அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்து உங்களுக்கு இன்னும் தீமை செய்வதற்கு ஆள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். உங்கள் வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், ஊழிய களங்களில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வாழுகிற இடத்துல எங்குமே அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. அக்கிரமக்காரர்களை கர்த்தர் சந்திப்பதை, அவங்க உங்களுக்கு தீமை செய்வதை நிறுத்துகிறத இந்த கண்கள் பார்க்க போகுது. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீங்கள் அக்கிரமக்காரர்களை வெறுக்கிறீருங்கப்பா. நீங்கள் அக்கிரமம் செய்கிற மக்களை வெறுக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை கேட்டு இப்போது ஜெபிக்கிற ஒருவனை கண்ணோக்கி பாரும். சில வேளையிலே அக்கிரமம் செய்கிற தீமை செய்கிற மக்கள் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இனி இவர்கள் கலங்கக்கூடாது. எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிற மக்களை ஆண்டவரே வெறுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்கிற நம்பிக்கை கொடுத்து இன்று முதல் நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டே நன்றி. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இன்னும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் வியாபாரம் செய்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. குறிப்பாக இந்த நேரத்தில் யாராவது மரணத்தோடு போராடி கொண்டிருந்தால், ஆபத்தான நிலையில் இருந்தால் அவர்களை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.